ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். இந்த வீக்லி டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு யார் சப்ளையர்ஸ், யார் வந்து ஓனரு, யார் வந்து கியூசி அப்படின்ற விஷயங்கள்லாம் போச்சு. அதில் வந்துட்டு எல்லோரும் டீமை பிரித்தாங்க. அதுக்கப்புறம் கியூசியில் வந்துட்டு தெரியாத்தனமாக இந்த விஜய் பார்வதி திவாகரையும் போட்டு விட்டாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வச்சு செய்யணுமோ அந்த மாதிரி வந்து எஃப்ஜே எல்லாரையும் வச்சு செஞ்சு விட்டாங்க. அதில் வந்துட்டு ஒருத்தர் வந்து சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்த மாதிரி வந்து கனி தான் வாயில் வருது. கனி பிக் பாஸ் கிட்ட காலையிலேருந்து திட்டு வாங்கிட்டே இருக்காங்க. ரைட், அதை பற்றி அப்புறம் பேசுவோம். நம்ம ரம்யா சும்மா இருக்க சங்கம் ஊதி கெடுத்த மாதிரி ரம்யா வந்துட்டு எப்பயுமே ஒரு நடிப்பாங்க. உங்களுக்கே தெரியும், விஜய் பார்வதி பேசும்போதெல்லாம் ஒரு முணங்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கோங்க. இன்றைக்கி கூட அந்த மாதிரி நடந்துச்சு. இன்றைக்கி இவங்க கியூசியாக இருக்கிறதுனால அவங்க தான் நடிப்பு தரகையாச்சு. அங்கே வந்துட்டு ஆல்ரெடி 3 செலக்ட் பண்ணிட்டீங்க, அதில் ஒன்று வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவங்க கம்முன்னு பார்த்துட்ருக்காங்க. இந்த அம்மா வந்து கேட்டவொடனே, இல்லைம்மா ஆல்ரெடி வந்து கலர் ப்ராப்ளமால் 2-3 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், அதனால தான் வந்து ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை, உங்களை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு நடிப்பு பார்க்கணுமே. அவங்களுக்கு வேணும்னா ஐயோ, அதாவது காரியம் நடக்கணும்னா கழுத காலை கூட பிடிப்பாங்க ஒரு சில பேர். அந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சு போனால் இவங்க விட்டுருவாங்களா? இந்த அம்மா போனவொடனே ரம்யா வந்துட்டு நம்ம திவாகர்கிட்ட சொன்னாங்க, அண்ணன் இவ்வளோ பேசுறதுக்கு நம்ம ஒன்று தூக்கணும்னு சொல்லிட்டு சொன்ன அடுத்த நிமிஷமே தூக்கிட்டாங்க ஒரு பாட்டில். அதில் பார்த்தா வந்து ரிஜெக்டட் போட்டாங்க. ஏன்னா என்னென்ன பதில் சொல்லலாம், அவர் ஸ்மெல் சரியில் சொல்லுவோம், ஓடு அவங்கள முடிஞ்சு போச்சு. ஏன்னா கியூசி, நாங்கள் கியூசியில் எங்களை ஒன்றும் கேட்க முடியாது, நீங்கள் தானே செலக்ட் பண்ணீங்க, மாட்டிக்குங்க, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி போயிடுச்சு. அதனால தான் வந்து ரம்யாவுக்கு 2 காயின் கிடச்சிது. ஆக்சுவலாக பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு எத்தனை பாட்டில் செலக்டட் ஆச்சுன்னு கேட்டு அந்த 2 பாட்டிலுக்கு 2 காயின் கொடுத்துருக்காரு. அவங்க 2 வச்சுருக்காங்க. இப்போதைக்கு லீடிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஆதரவு மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. சப்போஸ் இந்த பாட்டில் மட்டும் ரிஜெக்ட் பண்ணாமல் தான் ரம்யா தான் ஃபஸ்ட்டில் இருந்திருப்பாங்க இந்த ரவுண்டில். சரி, இந்த மாதிரி வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு அவங்களோட நடிப்பை கொஞ்சம் கூட கூச்ச சுபாவமே இல்லாமல், அதாவது நடிப்பு திறமையில் பண்ணுறது வேறு, உண்மையிலேயே ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக நடிக்கிறாங்க பற்றியில், அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை வந்து தொடர்ச்சியாக ரம்யா பண்ணுறதுனால இது அவங்களுக்கு பாசிட்டிவாக அமையுமா இல்லை நெகட்டிவாக அமையுமா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நான் சொல்கிறது ஒன்று தான், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.